குழந்தைங்க ஹெல்த்தியாக ஏதாவது சாப்பிட்ற மாட்டாங்களான்னு சொல்லிட்டு எல்லா பேரண்ட்ஸுமே என்கிட்ட தான் இருக்கோம். ஏன்னா ஹெல்த்தின்னு பேரை கேட்டாலே தெரிச்சு ஓடிடுவாங்க, டேஸ்ட்டாக இருக்காதுன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த தோசை செஞ்சு கொடுங்க, இன்னும் வேணும்னு கேட்பாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கொண்டக்கடலை பொதுவாகவே ப்ரோட்டீன் ரிச் தான். ஆனால் நம்ம ஸ்ப்ரவுட் பண்ணி போட்டோம்னா இன்னமும் ரொம்ப ஹெல்தி. 2 கப்பு கொண்டக்கடலையில் 1/2 கப்பு ரவை, 1/2 கப்பு தயிர், கொஞ்சமாக இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி, 1/2 ஸ்பூன் சீரகம் போட்டு தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ சட்னிக்கு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய், வெங்காயம், கொஞ்சமாக வேர்க்கடலை, கொஞ்சம் தேங்காய், சின்ன பீஸ் புளி, தக்காளி, உப்பு ஆட் பண்ணி வதக்கிட்டு கறிவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா எதெல்லாம் உங்களுக்கு பிடிக்காதோ எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். சட்னி வழியாக உள்ளே போயிடும். அதுக்கப்புறம் ரெகுலராக தாளிக்கிற மாதிரி தாளிச்சிக்கலாம். இப்போ எப்போதும் போல் தோசை ஊற்றிக்கலாம். நல்லா ஒட்டாமல் சூப்பராக வரும், கிறிஸ்பியாக டேஸ்டியாக. பாருங்கள், தங்க கலர் மாதிரி இருக்குது. டேஸ்ட்டும் அதே அளவுக்கு இருக்கும், ஹெல்த் பெனிஃபிட்ஸும் அவ்வளோ இருக்குது. ப்ரோட்டீன் ரிச் தோசை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.